அவங்க அட்வொகேட் இப்ப என்னன்னா தந்திக்கு வேற அல்வேர்ல கேளுங்களா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுடா சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு யாரு அன்பில் பொய் மகேஷ் அவர் பேர் கரெக்டா இருக்கு நாய்சேகர் எங்களை அப்பா அவங்க அப்பாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க நாய்சேகர் பொய் மகேஷ் அந்த மாதிரி சந்திக்கு போட்டோ எடுத்துருக்க பாருங்க எக்ஸாம்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு எக்ஸாம் டைத்துல ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கான் சார் திட்டாரு வாத்தியாரு ஏன்டா போட்டோ எடுத்து இப்படி வீண் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு பயம் போய் கட்டி கேட்கலாம் அறுவாடு வெட்டிடுவாங்க இவங்க திமுக ஆட்சி நடக்கிறதுனால அந்த வாத்தியாருக்கு பயம் போன வச்சுட்டு எழுதுற எக்ஸாம்க்கு மிரட்டுறாரு திட்டாரு மிரட்ட கூட இல்லை ஏன்னா எக்ஸாம்ல இவ்வளவு தைரியமா ரீல்ஸ் எடுக்கிறியா உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க பொதுமக்களுக்கு ரீல்ஸா போடுறான் அதே மாதிரி ரீல்ஸ் பாருங்க போலீஸ்காரங்களை வச்சு அடி கைக்கூலியா இருக்கா திமுக போலீஸ்காரங்க பயந்து தமிழ்நாடுன்னு அந்த பேரை கவர்மெண்ட்ல ஒட்டின ஒரு சங்கத்தை ஒரு ஆளுங்களை மிரட்டி அந்த போலீஸ்காரங்க அந்த தமிழ்நாடுன்ற பேரை குறிக்கிறாங்க வெக்கமா இல்ல நீங்க பேர் மட்டும் தமிழ்நாடு போலீஸ்னு ஏன்டா வெளியே சொல்லாதீங்களா அவங்க ஒட்டினது ஒரே ஒரு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் தமிழ்நாடு போலீஸை விட்டு நீங்க போலீஸா வெறும் போலீஸா கவர்மெண்ட் போலீஸா இந்த கவர்மெண்ட் போலீஸ் வெட்டங்களா படி வாய்ப்பு சொல்லுங்கடா எங்க சொன்னீங்க நம்ம உதயசாலிட்ட நம்ம ஐடி கம்பெனி வேலை பார்த்துருக்கீங்களா ஏன்னா கொஞ்சம் கூட கேளமல்ல உங்களா அவங்க ஒரு மனப்பான்மை கர்நாடகா போய் பாருங்க ஒவ்வொரு கடை போர்டுலயும் ஃபர்ஸ்ட் பெரிய கொட்டை எழுத்துல 60% கர்நாடகால போர்டு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு வேண்டிய மொழியில இங்கிலீஷோ தமிழ் என்ன வச்சுக்கோ கன்னடால 60% எழுத்துக்கள் பெருசா இருக்கணும் 40% ஒரு 100% போர்டுல 60% போர்டு என்னன்னா 60% ஃபாண்ட் சைஸ்ல கன்னடா மொழியில இருக்கணும் 40% மட்டும்தான் மற்ற மொழிகள் நான் புரிஞ்சுக்கோ கேட்டுங்களா பக்கத்து ஸ்டேட்ல போய் பாருங்கடா பார்த்துட்டு பேசுங்க டே கேட்டா திடீர் ஸ்டாலின் சரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லி பக்கத்து மாநிலத்துல போய் சந்திரபாபு நாயுடு மாநிலத்திலையும் கர்நாடகா மாநிலத்திலையும் ஃபர்ஸ்ட் போர்டை போய் ஒவ்வொரு இடத்துலயும் போர்டை போய் பாருங்க என்ன எந்த போர்டா இருக்கு நீங்க போய் பாருங்கடா அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்ல கர்நாடகா மாநிலத்திலையும் சந்திரபாபு நாயுடு மாநிலத்திலையும் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ எக்ஸப்ட் ஏசி பஸ்லயும் டீலக்ஸ் பஸ்ல மட்டும்தான் பெண்களுக்கு ஃப்ரீ இல்ல டைம் பஸ் இல்ல என்ன ரூட் பஸ் எந்த பஸ்ல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து அந்த ஊரு அந்த ஸ்டேட் பொண்ணுங்களா இருந்தா ஆதார் கார்டை காமிச்சு நான் இந்த ஸ்டேட்ல பிறந்த பொண்ணுன்னு காமிச்சீங்கன்னா கர்நாடகான்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்ல எந்த பஸ்ல இருந்தாலும் ஃப்ரீ நீங்களாம் மார்க்கெட்டி கிடையாது கேட்டா பின் பஸ் தான் ஸ்டாலின் பஸ் தான் வெட்டங்க தவிர எந்த ஐடி கம்பெனில இருந்தா வந்தா நீங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கேக்குறேன் பில் இருந்தா நீங்கள மஞ்சாசூர் தான் சொல்றா நீ பில் இருந்தா எந்த ஐடி கம்பெனிக்கு என்ன ப்ரூஃப் தான் சொல்லு வெட்டா துறையிலிருந்து நேற்று இன்னைக்கு சிஎம் காக இன்னைக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க என்ன டெபுட்டி சிஎம் ஒரு புண்ணாக்கும் அவனுக்குலாம் சிட்டியில எஸ்ஐஆர்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்ல தெரியல இவன் டெபுட்டி சிஎம் என்ன அதே மாதிரி இவன் எந்த துறையில இருந்தாலும் சொல்றது துப்புல உங்களுக்குலாம் என்ன குடும்ப அரசியல் மட்டும் பண்றது உங்களுக்கு என்ன இல்ல நேற்று செல்வ பெருந்தகை அவங்க செய்திக்கு போயிருக்காரு மக்கள் மாணவரே கேட்டிருக்காங்க கையடிச்சு போறான் கேட்டு எவனுமே கையாட்டல நாட்டை பிடிக்கிற மாதிரி கேட்க 4.5 வருஷம் எங்க புடுங்க போயிடுன்னு அது கேட்காம கிளம்புறான் டாடா கமிச்சு அவனும் கை காட்டல பஸ் கேட்க பதில் கோயில் செய்யணும்டா திமுக காரன் இருக்கும் இல்ல கூட்டணி கட்சி ரவுடி பேரா இருக்கும் திருமாவளவனா இருக்கும் நான் கேட்கிறேன் உயர் நீதிமன்ற வெளியே வச்சு ஒரு வழக்கறிஞர் அடிக்கல இதே நீ உனக்கு நெஞ்சில் இருந்துச்சுன்னா நீ தமிழ்நாடு வழக்கறிஞராகட்டும் உங்க ஊர் வழக்கறிஞர்னு சொல்லிட்டு நீ கர்நாடகா கோர்ட்ல எந்த ஒரு குக்கிராமத்துல இருக்க கோர்ட்டுக்குள்ளயோ ஒரு இல்ல எந்த ஒரு குக்கிராமத்திலயும் கோர்ட்ல இருக்கவன கோர்ட்டுக்கு வெளியே நீ ஹைகோர்ட்ல தானே அடிச்ச தொண்டர்ல வச்சு எந்த ஒரு கோர்ட்லயும் கோர்ட்டுக்கு குக்கிராமத்துல இருக்க கோர்ட்டுக்கு வெளியே கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு கீழமை நீதிமன்றத்துல உன் தொண்டர்களை அனுப்பி மொத்த பட்டாளத்தி வரைக்கும் ஒரே ஒரு வழக்கறிஞர் ஏன் சொல்லிப்பாரு அப்புறம் தெரியும் கர்நாடக வழக்கறிஞர் எப்படி தமிழ்நாடு வழக்கறிஞர் எப்படி ஒரு சாதுவா இருக்காங்க அவங்க வெறும் நடத்துறது இருந்து ஒன்னேதான் அகிம்சை வழியில பாய்காட் நடத்துறாங்க வெக்கங்க அதனால நீங்க அட்வான்டேஜ் தலைமையில ஆடுறீங்க என்ன சாது மண்டா காடு தாங்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இதே நீ ஏன்னு சொல்லி ஒரே ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்திலயும் சரி சந்திரபாபு நாயுடு மாநிலத்திலயும் சரி ஒரு வழக்கறிஞரை நீ கோர்ட்டுக்கு வெளியே ஏன்னு சொல்லி மறைச்சிருந்தா நீ அடிக்க கூடாதுனா ஏன்னு சொல்லி மாட்டேங்கன்னா அப்ப தெரியும் உன் நெஞ்சு இருக்க 2 கொட்டையும் சரி உன் கீழே 2 கொட்டை இருக்கல அந்த சரி நெஞ்சு இருக்க மஞ்சள் சரி வெளில எடுத்திருப்பாங்க எனக்கு கர்நாடகா பார்த்திருக்கேன் என்ன
வெளியே பேசாத, எனக்கு அவ்வளவு கோவமா இருக்கு, இருக்கு ஒன்னையும் பார்த்தா உதவி ஸ்டாலின் பார்த்தா போடுங்க சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.